என் வீட்டில் நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு தம்பியுமே இருக்கான். நாங்கள் வசதியில் வந்து கொஞ்சம் கம்மியான ஃபேமிலி தான். நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான். அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா படித்தது போதும், பொம்பளை பிள்ளை படித்து என்ன செய்ய போகிறா, நீ இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிற பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்துறேன்னு சொன்னாங்க. மற்ற டீச்சர்ஸ் எல்லாமே கம்பல் பண்ணி எப்படியும் எங்கள் அம்மா அப்பாட்ட கன்வின்ஸ் பண்ணி 12th வரையும் படிக்க வச்சாங்க. 12thலையுமே நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எனக்கு படித்து பெரிய வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனாலும் எங்கள் அம்மா வந்து கேட்கல. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் வந்து எல்லா கெட்ட பழக்கமே அவருக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் வசதியானவங்க. அப்போ தெரிஞ்சுமே எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா கஷ்டத்தையுமே அவரெல்லாம் அனுபவிச்சோம். அவருக்கு இல்லாத எந்த கெட்ட பழக்கம் மிச்சம் இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அப்போ நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழம்மா, நம்ம வந்து நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அவங்க வீட்டிலேயே சொல்லலாமே அப்படின்னு நினச்சி சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவரை திருத்துறதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நீ தான் அவனை திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கை இப்படியே தான் கஷ்டமாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து திடீர்னு நான் கன்சீவான 2 பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்போது எனக்கு வந்து விமர்சனம் பார்த்துக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் 2 குழந்தை வச்சுருக்கா, ஹஸ்பண்ட் சரியில்லை, எப்படி வாழ போகிறா, அப்படியா இப்படியான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே பயங்கரமாக மன உளைச்சல், டென்ஷனாக இருந்துச்சு. வேறு என்ன தான் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சு. திடீர்னு கொஞ்ச நாள் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த ஆரம்பித்தார். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு, சரி நம்ம லைஃப் வந்து மாறப்போகுது, நம்ம நினச்ச வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டார். அப்போ என் வாழ்க்கையில் வந்து எந்த பிடிப்புமே இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அம்மா வீட்டுக்கு போகலாம் பார்த்தோன்னா அவங்களும் வசதி இல்லாதவங்க. அப்போ என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, சரி நம்ம விட்ட படிப்பை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸில் வந்து நான் ஒரு டிகிரி முடித்தேன். டிகிரி முடிச்சுட்டு ஒரு டியூஷன் வந்து சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ வாடகைக்கு இருக்க வீடு வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் ஃபாரினில் இருக்கனால எனக்கு வந்து கம்மி வாடகைக்கு ரொம்ப பெரிய வீடை வந்து விட்டுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டு வெளியில் வந்து ஒரு போர்டு போட்டு நான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நடத்தினேன். கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து 100 பசங்க வந்து படிக்கிறாங்க டியூஷன். எனக்கு வந்து டைலரிங்னு தெரியும். மார்னிங் என்ன செய்வேன் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தைக்க முடியுதோ அவ்வளோ தைப்பேன். ஈவினிங் வந்து டியூஷன் எடுப்பேன். இப்போ எப்படியா இருந்தாலும் என் பிள்ளைங்களை வந்து வளர்த்து எடுக்கணும்ல, 2 பெண் குழந்தை இருக்குது. என் லைஃப் தான் இப்படி போச்சு, என் குழந்தைகள் லைஃபாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ஆசை தான். ஏன்னா என் குழந்தைகள் வந்து ஃப்யூச்சரில் வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, அவங்க வந்து சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய ஃபாலோவர் ஸ்டோரி. அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.